வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் 15 சென்டிமீட்டரும், நீலகிரி எமரால்ட், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, நீலகிரி மேல் பவானி, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், சின்கோனா தலா 10 சென்டிமீட்டரும், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், விண்ட்வர்த் எஸ்டேட் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி கூடலூர் பஜார், மேல்கூடலூர், தேவாலா தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி நடுவட்டம், பார்வுட், செருமுள்ளி தலா 6 சென்டிமீட்டரும், நீலகிரி குந்தாபாலம் 5 சென்டிமீட்டரும், நீலகிரி உட்பிரையர் எஸ்டேட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி நாலுமுக்கில் 4 சென்டிமீட்டரும், நீலகிரி கிளன்மார்கன் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, திருநெல்வேலி ஊத்து, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, தேனி பெரியாறு, கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாஞ்சோலை, காக்காட்சி, கோயம்புத்தூர், தேனி தேக்கடி, திருவள்ளூர் பொன்னேரி, கோயம்புத்தூர் ஆழியார், கன்னியாகுமரி கீழ்கோதையார், கன்னியாகுமரி பாலமூர், தேனி வீரபாண்டி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், தென்காசி, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, தேனி அரண்மனைப்புதூர், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம், நீலகிரி உதகமண்டலம், ஈரோடு பவானிசாகர், கன்னியாகுமரி சிற்றாறு 1, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, கிருஷ்ணகிரி தள்ளி, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, தென்காசி கடனா அணை, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, சுருளக்கோடு, நீலகிரி சாந்தி விஜயா பள்ளி, தென்காசி ராமநதி அணை பகுதி, கன்னியாகுமரி தக்கலை, அடையாமடை, தஞ்சாவூர் எச்என் விடுதி, கன்னியாகுமரி புத்தன் அணை, மாம்பழத்துறையாறு, திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, திருப்பூர் திருமூர்த்தி அணை, கிருஷ்ணகிரி நெடுங்கல், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை அதிராமப்பட்டினத்தில் 37.1 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணியளவில் உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் சற்று வலுப்பெற்று ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு அரபிக்கடல் பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.